يا أم ما شكل السماء وما الضياء وما القمر. ஹதீஸ் 259. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 3 பேர் தவிர எவரும் தொட்டிலில் குழந்தையாக இருந்த போதே பேசியதில்லை. 1 மரியமின் மகன் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 2 ஜுரைஜ் என்பவருடன் இணைத்து பேசப்பட்ட குழந்தை. 3 இனி இந்த ஹதீஸில் பின்னே கூறப்படுபவர். ஜுரைஜ் என்பவர் வணக்கசாலியாக இருந்தார். தனக்கென ஒரு ஆசிரமம் ஏற்பாடு செய்து அதிலே இருந்தார். அவர் தொழுது கொண்டிருக்கும் போது அவரிடம் அவரது தாயார் வந்தார். ஜுரைஜே என அழைத்தார். இறைவா, என் தாயார் அழைக்கிறார், நான் தொழுகையில் உள்ளேன், என்ன செய்வது என்று மனதிற்குள் கூறிக்கொண்டார். தாயாரின் அழைப்பிற்கு பதில் கூறாமல் தன் தொழுகையில் அவர் ஈடுபட்டார். அவரது தாயார் திரும்பிவிட்டார். மறுநாளும் தொழுது கொண்டிருக்கும் போது அவரிடம் அவரது தாயார் வந்தார். ஜுரைஜே என்று அழைத்தார். இறைவா, என் தாயார் அழைக்கிறார், நான் தொழுகையில் உள்ளேன், என்ன செய்வது என்று மனதிற்குள் கூறிக்கொண்டு தன் தொழுகையில் ஈடுபடலானார். மறுநாளும் தொழுது கொண்டிருக்கும் நேரத்தில் அவரது தாயார் வந்தார். ஜுரைஜே என்று அழைத்தார். இறைவா, என் தாய் அழைக்கிறார், நான் தொழுகையில் உள்ளேன், என்ன செய்வது என்று மனதிற்குள் கூறிக்கொண்டே தொழுகையில் ஈடுபடலானார். அப்போது அவரது தாயார், இறைவா, விபச்சாரிகளின் முகங்களை இவன் காணும் வரை இவனை நீ மரணிக்க செய்யாதே என்று பிரார்த்தித்தார். ஜுரைஜ் பற்றியும் அவரது வணக்கம் பற்றியும் பனு இஸ்ரவேலர்கள் புகழ்ந்து பேசிக் கொண்டனர். அப்போது மிக அழகியான விபச்சாரம் செய்யும் பெண் ஒருத்தி, நீங்கள் நாடினால் அவரை நான் குழப்பி விடுவேன் என்று கூறினாள். அவரை அவள் தன் பக்கம் ஈர்க்க முயற்சித்தாள். எனினும் ஜுரைஜ் அவளை திரும்பி பார்க்கவே இல்லை. பிறகு அவரின் ஆசிரமத்தில் தங்கி செல்லும் ஓர் ஆடு மேய்ப்பவரிடம் வந்து அவனை அவள் தன் வலையில் விடச் செய்தாள். அவனும் அவளுடன் உடல் உறவு கொண்டான். அவள் கர்ப்பிணியானாள். அவள் குழந்தை பெற்றதும் இந்த குழந்தை ஜுரைஜுடையது என்றாள். உடனே பனு இஸ்ரவேலர்கள் ஜுரைஜிடம் வந்து அவரை ஆசிரமத்தை விட்டு வெளியேற்றினார்கள். அவரது ஆசிரமத்தை இடித்தார்கள். அவரையும் அடிக்க துவங்கினார்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். நீ இந்த விபச்சாரியுடன் விபச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளாய், அவள் ஒரு குழந்தையை பெற்றுவிட்டாள் என்று கூறினார்கள். அந்த குழந்தை எங்கே என்று கேட்டார். உடனே குழந்தையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். நான் தொழ வேண்டும், என்னை விடுங்கள் என்று கூறிவிட்டு தொழுதார். தொழுது முடித்ததும் குழந்தையிடம் அவர் அதன் வயிற்றில் குத்தினார். சிறுவனே, உன் தந்தை யார் என்று கேட்டார். ஆடு மேய்ப்பவரான இன்னார்தான் என்று சிறுவன் கூறினான். மக்கள் ஜுரைஜிடம் வந்து அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார்கள். உன் ஆசிரமத்தை தங்கத்தால் நாங்கள் கட்டித் தருவோம் என்று கூறினார்கள். வேண்டாம், முன்பு இருந்தது போல் மண்ணால் அதை மீண்டும் கட்டித்தாருங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் செய்தார்கள். 3வது குழந்தையான ஒரு குழந்தை தன் தாயாரிடம் பால் குடித்துக் கொண்டிருந்தது. அப்போது அழகிய விலை உயர்ந்த ஒரு வாகனத்தில் ஒருவர் போய்க் கொண்டிருந்தார். அக்குழந்தையின் தாயார், இறைவா, இது போன்று என் மகனை ஆக்கு என்று வேண்டினார். மார்பகத்தை விட்டு வாயை எடுத்த அந்த குழந்தை அவரை உற்று நோக்கி, இறைவா, இவர் போல் என்னை ஆக்கிவிடாதே என்றது. பின்பு தன் தாயாரின் மார்பகத்தில் பால் குடித்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, தன் ஆட்காட்டி விரலை தன் வாயில் வைத்து சுவைத்து காட்டி அந்த குழந்தையின் பால் குடித்தலை விளக்கியது இப்போது பார்ப்பது போல் உள்ளது. அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாவது, ஓர் அடிமை பெண்ணை அடித்துக் கொண்டே சிலர் சென்றனர். நீ விபச்சாரம் செய்தாய், நீ திருடினாய் என அவர்கள் கூறினார்கள். அப்பெண்ணோ, ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே போதுமானவன், அவனே பாதுகாப்பதில் வல்லவன் என்று கூறினாள். அப்போது அக்குழந்தையின் தாயார், இறைவா, இவளை போல் என் மகனை ஆக்கிவிடாதே என்று கூறினார். பால் குடித்ததை விட்ட குழந்தை அவளின் பக்கம் பார்த்து,
இறைவா, இவளை போல் என்னை ஆக்கு என்று கூறியது. பின்பு தாயும் மகனும் பேசினர். மகனே, நல்ல தோற்றமுடைய ஒருவர் சென்றார். அப்போது நான், இறைவா, இவரை போல் என் மகனை ஆக்கு என்றேன். நீயோ, இறைவா, இவரை போல் என்னை ஆக்காதே என்றாய். மேலும் இந்த அடிமை பெண்ணை அவள் விபச்சாரி, திருடி என கூறிக்கொண்டே சிலர் அடித்தவாறு சென்றார்கள். இறைவா, இவளை போல் என் மகனை ஆக்காதே என்று கூறினேன். நீயோ, இறைவா, அவளை போல் என்னை ஆக்கிவிடு என்று கூறுகிறாயே என்று அக்குழந்தையின் தாயார் கேட்டார். அம்மா, அந்த மனிதர் மக்களை அடக்கி ஆள்பவர். எனவேதான் நான், இறைவா, என்னை அவரை போல் ஆக்கிவிடாதே என்றேன். இந்த பெண்ணை அவர்கள் அவள் விபச்சாரம் செய்யாதிருந்தும் அவளை விபச்சாரி என்று கூறுகின்றனர். அவள் திருடாமல் இருந்தும் திருடு என்றனர். எனவேதான் நான், இறைவா, அவளை போல் என்னை நீ ஆக்கு என்று கூறினேன் என்று குழந்தை கூறியது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3436, முஸ்லிம் 2555.